எவ்ரிவன் 3 நிமிஷத்தில் 3 பொருள் வச்சு இன்ஸ்டன்ட் ஹோம்மேட் மில்க் மேட் ரெசிபி எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எந்த விருந்து விசேஷம் விழா எதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் பண்ணுற பால் பாயசம், அப்புறம் ஐஸ்கிரீம், டிசர்ட்ஸ் எதுக்காக இருந்தாலும் நமக்கு மில்க் மேட் ஆட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். அதுக்காக நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கடையிலேருந்து மில்க் மேட் வாங்கி வச்சு யூஸ் பண்ண முடியாது. அது யூஸ் பண்ணாமல் வச்சாலும் எக்ஸ்பைரி ஆகிடும். அதை விட நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்பப்போ ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த சேமியா பாயசம் நான் வீட்லேயே ரெடி பண்ணேன். இன்ஸ்டன்ட் மில்க் மேடை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ டெக்ஸ்சர், அந்த ரிச் கலர், அந்த ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டில் சாப்பிட்டவங்க எல்லோரும் ரொம்ப ப்ரைஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி பாயசம் நான் சாப்பிட்டதில்லைன்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதே மாதிரியே செய்ய சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அதனால தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி புது புது ரெசிபீஸ் நான் உங்களுக்கு போட்டுருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/2 லிட்டர் பால் ஸ்டாண்டர்ட் மில்க் தான் எடுத்துட்டுருக்கேன். அதில் ஒரு 100 கிராம் சேமியாவை போட்டு நல்லா வேக வைக்கலாம். நான் தண்ணி ஆட் பண்ண மாட்டேன், பாலில் தான் வேக வைப்பேன். அது வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 1/2 கிளாஸ் பால் எடுத்துக்கிறேன். ஒரு 1.5 கரண்டியால் நான் விட்டுருக்கேன். 1.5 கரண்டி, இது 1/2 கிளாஸ் இருக்கும். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், எனி பிராண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 ரூபா பாக்கெட் இருந்தால் கூட போகும். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் யூஸ் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். குக்கிங் பட்டர் தான் இது, சால்ட் போடாத பட்டர். இதை வச்சு நம்ம இந்த மாதிரி பல்ஸ் மோடில் கொடுத்து நைஸாக இந்த மாதிரி அந்த பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகி வர அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடையில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சர், அதே கலர், அதே ஃப்ளேவரோடு நமக்கு மில்க் மேட் ரெடி ஆகிடுது. இப்போது இந்த பாயசம் ரெடி ஆகிடுது. பாருங்கள், ஒயிட் கலராக தான் இருக்குது. இப்போ இந்த பாயசத்தில் சேமியா வெந்துடுது. இந்த சமயத்தில் நான் அந்த மில்க் மேட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிளறதுக்குள்ளேயே இந்த ஒயிட் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி நல்லா டார்க் ப்ரௌனாக சுண்டின பால் எந்த கலரில் இருக்குமோ அந்த கலரில் ரெடி ஆகிடுது. இது உங்களுக்கு மில்க் மேட் போட்டாலும் இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டில் போடும்போதே இந்த கலர் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்மளால் ரெடி பண்ண முடியறது. இந்த சமயத்தில் நீங்கள் எவ்வளோ சுகர் தேவையோ அதை ஆட் பண்ணி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது பாயசம் ரெடி ஆகிடுது. பாருங்கள், அந்த கலர் டெக்ஸ்சர் எல்லாம் எப்படி டெம்ப்டிங்காக இருக்குன்னு. இந்த சேமியா பாயசம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி ரெசிபீஸ் நிறைய நான் போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் கட்டாயம் எல்லோரும் தவறாமல் பாருங்க. இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்தது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.